ஆக்சுவலாக இந்த மாதம் முழுக்கவே நம்ம சாப்பாடை பற்றி தான் பேசுகிறோம். ஒரு ஃபுட் மந்த், லவ் அண்ட் ஃபுட் ரெண்டும் சேர்ந்து போகிற ஒரு எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுதா உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சு போகிற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதத்தை நீ நான் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலான உணவை ஒட்டிய தலைப்புகளாக நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு புட்டு ஆட்டுக்கறி குழம்போட நாட்டுக்கோழி பொரியல் செம்மையா நம்ம ஊர் ஸ்நாக் எது போர் அடிக்குது? கொழுக்கட்டை, கொழுக்கட்டை. அதிரசம். கொழுக்கட்டையில் என்ன எரிச்சல்? எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஏதாவது புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க. எந்த ஸ்நாக்ஸ் போர் அடிக்குது? முறுக்கு, அப்புறம் வந்து ரவா உருண்டை. ஓகே, ஏன் ரவா உருண்டை பிடிக்கல? சொல்ல மாட்டேன், செஞ்சு இது வந்து சாப்பிடுறப்போ அது வந்து அதோட தீனிலாம் வந்து லைக் தொண்டையில வந்து மாட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒட்டுதோ? இருக்கியா ரொம்ப. தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச் கிச்ச போக்குங்க. அந்த ஒரு மாதிரி லைக் கொழகொழன் இந்த இதுவே பிடிக்காது, பாயில் பண்ணுவது. அந்த டெக்ஸ்சர் பாயில் பண்ணது பிடிக்கலையோ? அது பிடிக்காது. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க இங்கலாம்? சத்துமா உருண்டைன்னு சொல்லுவாங்க சார். அது சாப்பிடும்போது தொண்டைக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த இல்ல தொண்டையில தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? தொண்டை ரொம்ப கவுதலா. தொண்டையில என்ன பண்ணுது? டங்குக்கு மேல உங்களுக்கு அது அந்த என்ன சொல்றது, கொஞ்சம் சாப்பிடும்போது ஒட்டுதா? கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்குது. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன். வந்து புட்டு பிடிக்காது சார். புட்டு பிடிக்கல. புட்டு பிடிக்காது. அப்புறம் வந்து உருண்டைன்னு சொல்லிட்டு நிறைய ரவா உருண்டை, நிறைய உருண்டை செய்வாங்க சார். பல உருண்டை உருட்டாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆனா எந்த உருண்டை உருட்டி வச்சாலும் பிடிக்காது. ஆமா சார், மோஸ்ட்லி பிடிக்காது. ஏன்னா அதுல நாங்க எதிர்பார்க்குற ஒரு டேஸ்டோ ஒரு ஸ்பைஸோ ஸ்வீட்லாவே நாங்க எதிர்பார்க்குற ஒரு ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மீன் வேற ஒரு ஸ்வீட்னஸ் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் போது இது வந்து கம்பேரிட்டிவா லெஸ் ஸ்வீட்டா இல்ல வந்து எங்களுக்கு பிடிக்காத டேஸ்டா தான் மோஸ்ட்லி இருக்கு நிறைய பேர். ரவா உருண்டை. ரவா உருண்டை. ரவா உருண்டை வந்து தமிழ்நாட்டுல இருந்து தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வரிசையா ஒரு அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் கீழ்த்தரமா என்ன பண்ணேன்? சொல்ல. அது மாதிரி இப்ப ரவா லட்டு போகுது 1 2 3. ஏன் ரவா லட்டு பிடிக்கல? தொண்டையில அடைக்குது, ஒரு மாதிரி திகட்டுது சார். பானிபூரி பிடிக்குமா? பிடிக்கும் சார். அது அப்படியே தொண்டையை போய் அது என்ன பண்ண அப்படியே அறுத்துக்கிட்டு போகும் உள்ள. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. மிக்சரும் சத்து மாவு கொலக்கட்டை பண்ணுவாங்க சார் வீட்ல. மிச்சரையும் பிடிக்கல சார், அது போர் அடிச்சிருச்சு சார். உங்களுக்கு என்ன இது போர் அடிச்சு? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால நான் சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப? அப்படின்னா என்னதுப்பா? ஒரு வேலையை பார்த்துல எனக்கு ஊருக்கு போகும்போதெல்லாம் சேவ் வாங்கிட்டு வருவாங்க. அது ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா இருக்கும். அப்புறம் மூட்டை மூட்டையா வாங்கிட்டு வந்துருவாங்க சார். அதனால எதுக்குடா வரீங்க இங்கலாம்? டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு. தொண்டை அடைக்கிற மாதிரி செய்றீங்க, இல்ல நாக்குல ஒட்டுற மாதிரி செய்றீங்க, இல்லனா சத்துங்கறீங்க. இன்னொரு பல்ல நான் கடுத்து கடக்க மாட்டேன், பல்ல உடையற. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. அது வந்து செய்ய தெரியலையா இல்ல இது அதுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, எல்லாராலயும் செஞ்சிட முடியாது. சோ எனக்கு வந்து அது பிடிக்காது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சுண்டல ஸ்நாக்ஸா கொடுப்பாங்க, அது ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கு நான் வந்து இல்ல, நான் டைரக்டா டின்னரே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். மிச்சர் அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பிடிக்கல என்ன டிஸ்டர்பன்ஸ்? பப்ளிக்கு எதுவும் நாய்ஸ் பொல்யூஷன் எதுவும் வருதா? காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது, பொண்ணு நின்னா நீ ஆட்டமா. ஸ்நாக்ஸ்னா ஜாலியா ஃப்ரீ டைம்ல உட்காந்து நம்ம சாப்பிடுறோம். அது கேஷுவலா சாப்பிடணும். ஏதோ முறுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிடுற மாதிரி. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு. நமக்கு வந்து மூக்குக்கு நாக்குக்கு கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் சார். அப்படியே பார்த்தோன்னே ஏ வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படியே அந்த அடி அடின்னு அடிச்ச ரவா லட்டு உள்பட எல்லாமே இங்க இருக்கு. இந்த பையனா அல்லது இந்த பொண்ணை இதை சாப்பிட வைக்கணும். நீ இங்கதான் இருக்கியா? உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். முறுக்கு சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு முறுக்கு அவங்களுக்கு தானே கொடுக்க போறீங்க. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சத்தம் வரணும் முறுக்கு சாப்பிட்டா. சாப்பிடுமா? அடுத்த முறுக்கு கொடுங்க. நான் சாப்பிடவா? சத்தம் வருதா பாக்குறியா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்படிதான் ஒரு மாதிரி. ஆனா ரசிச்சு சாப்பிடுறது அப்படிதான் சாப்பிடணும். ஆனா ஒரு மாதிரி இதுவா இல்ல? எதுவா இல்ல? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. ஆக்சுவலா சொல்ல போனா வெக்கமா இருக்கு.
இப்படி இப்படி உட்காந்து சாப்பிடவே ஆகணும் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்கல்ல அதே எங்க வீட்லயும் கீழே உட்காரணும் நெயில்ஸை கட் பண்ணணும் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா இந்த ஊர்ல எவன் இது என்ன ஆயிட்டது? இது சீனி மிட்டாய். சீனி மிட்டாய். பாரு இப்ப பாரு எல்லாருக்கும் ஆசை வர ஆரம்பிச்சிச்சு. நான் பாரு வருது இல்ல. ஐயோ ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க. லாஸ்ட் ஒரு மானசி உட்கார்ந்தால அது நீதானே? ஐ டோன்ட் லைக் இஸ் திஸ் வாஷ் ஊஷினியா. ஒரே நிமிஷம் எல்லாரும் வாங்க.